எல்லாத்துக்கும் ஆள் இங்கிலீஷ் பிடிங்கப்பா. தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் குழு தலைவர் உறுப்பினர் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்று சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழு தலைவருக்கும் அதில் இடம்பெற்றிருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். பேசிட்டு இருக்கு ராஜா. ஆமா, நேற்று இரவு பிடிக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் எந்தெந்த தொகுதி எந்தெந்த எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே எந்தெந்த தொகுதி என்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியுடைய விவரம் என்ன 2 நாட்களில் அறிவிக்கப்படும். தொகுதி அறிவிச்ச பிறகுதான வேட்பாளர் அறிவிப்போம். நாள் இல்லையே. ஆமா, பிரச்சாரம் வேற, தொகுதியில் அறிவிக்கும். அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். இங்க பக்கமா அதுதான் இருக்குது. ஏன்னா என் ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்தில் இருக்கும்போது நாங்க தேர்ந்தெடுத்து போனோம். இங்க இருக்கின்ற பொழுது மயிலாப்பூரை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து எங்களுடைய தேர்தல் இதாங்க இப்பதான் நாங்க அறிவிச்சிருக்கிறோம்ல. மாற்றுறது போறதெல்லாம் இல்ல. மக்களுக்கு எது சரி, எந்த அறிவிப்பை கொடுத்தா மக்களிடத்தில் சேரும், அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கணும் தான் பார்க்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டன. 4 1 பாக அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லையே. அப்படி அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கின்றார்கள். அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க, இருக்கு நிறைய. 297 அறிவிப்புகள் கொடுக்குறோம். ஏன்னா இதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா நீ கேட்க மாட்டேங்க. இல்ல என்ன திரு வாசன் அவர்கள் இருந்தாரு, அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு சிறு கட்சிகள்லாம் எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இன்று இரவு நாளைக்கெல்லாம் முடிஞ்சிடும். புதுசாக வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் வருவதா தெரியல. இல்லை, இதுவரைக்கும் முதல் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. இப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருந்தனால அப்படி நின்று போச்சு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம், ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வருவாய் இல்லாத போதே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற பொழுது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தருவோம். ஆமாம், அது வந்து இன்றைக்கு இல்லை, இது பல தடவை செய்தியாளர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்படுவது இயல்பாக இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்தியாளர்கள் செய்தி சேர்க்கின்ற பொழுதோ இல்லது அவர்கள் செய்தியை
படம் பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அதை தடுத்து நிறுத்துவது அது சரியாக இருக்காது. ஏன்னா திமுக அது கை வந்த கடை தானே, நீங்கள் போடுற சப்போர்ட்டில் தானே இந்த அடி அடிக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால் இது மாதிரி நடக்குமா சொல்லுங்கள்? நான் பல முறை சொல்லிட்டேன், அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது. ஏன்னா அதாவது பத்திரிகையாளர் ஊடகங்களையும் மதிக்கிற பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுடைய அரசும் சரி. எந்த பாதிப்பு ஏற்படுத்தும்? இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்கே இருக்கின்ற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மறுபடியும் எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமல்ல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இப்படி நடக்காத நாளே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டமே நடத்தினோம். ஆக இந்த ஆட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அதை தடுத்து நிறுத்த திராணி இல்லாத அரசாங்கமாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னேனே, இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்கள் தான். யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் அவர்களை பெரிய எப்படி என்னன்னு சொல்கிறேன்னா, ஒன்றுமே இல்லாதவங்கள பெருசு பண்ணி காட்டுறீங்க. அவர்கள் அது பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன வேணால் செய்யலான்னு. தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இனியாவது உங்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட அதாவது சம்மதமே இல்லாத செய்திகள்லாம் வெளியிட்டு அவர்களை உயர்த்தாதீங்க. எங்க கட்டுக்கோப்பா இருக்குது? 25 நாளா பத்திரிகையில் டெய்லி அதால ஓடிட்டு இருக்குது. ஏங்க சொல்றதே கேளுங்க. இது எனக்கு கூட்டணி எத்தனை தடவை பத்திரிகையில் உங்க பத்திரிகை ஊடகத்திலையும் பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இப்படி அதுதான் சொல்றேன், இப்படி பேசி தான் அவர்களை வளர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும் உங்க பத்திரிகை ஊடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. விசிகா என்னென்ன பேசினார், எவ்வளோ மனம் வந்து பேசினார். அதே மாதிரி அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியெல்லாம் குறைக்கப்பட்டது மன வேதனை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் தெளிவாக காட்டுங்க, பத்திரிகையில் போடுங்க. நாங்கள் அப்படி இல்லை, மன உணர்வுபூர்வமாக பேசணும், வந்தோம், அறிவித்தோம். இப்போ தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 நாள் வெளியே வந்துடும். அதாவது இது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது மக்களிடத்தில். இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதோட நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய கனவு, அந்த மாணவருடைய கனவு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இதுவரை சுமார் 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆக அங்கே வரவேற்பு இருக்கிறதுனால அதை சற்று 2.5% உயர்த்தி இருக்கிறேன். அவ்வளோ அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க, நல்லா இருக்காங்க. அதுதான் நான் நீ அதுக்கு தானே தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறோம். எல்லாமே சொல்லிட்டு அதில் அர்த்தமே இல்லாத போயிருங்க. சார், நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. தவறு நடந்தால் அதற்கு உண்டான தண்டனை அவர்கள் பெறுகிறார்கள். இது நீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆக எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அது தவறு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு அதில் தவறு நடைபெற்றதாக அந்த விசாரணையில் தெரிய வந்த காரணத்தினால் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கு. மது
அதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன், அதிமுக கடந்த காலத்தில் வரைக்கும் அந்த மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்க நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்குது. நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், படிப்படியாக தான் குறைக்க முடியும். அதாவது எல்லா மக்களும் பணக்காரராக இருந்துட முடியாது. மக்களுக்கு சேவை செய்த ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக தான் அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுப்பதான ஒரு நல்ல அரசியலுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறோம். இப்போ திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தா இல்லையா? இதே விடுதலை சிறுத்தை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுவது. அதான் இப்போ தான் சொன்னேன் சார், அதுதான் இப்போ தானே அதுக்கு உண்டான பதில் கொடுத்தேன். நீங்கள் சரியாக கவனிக்கல நினைக்கிறேன். ஏற்கனவே கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், ரெண்டாவது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இன்றைக்கு அந்த மக்களிடத்திலும் மாணவரிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு காரணத்தில் இன்றைக்கு 2.5% உயர்த்தப்பட்டிருக்கு. மற்ற படிப்பு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்கல்ல. முக்கியமாக மருத்துவ படிப்பு, மற்ற படிப்புல இருக்குது இல்லை, அப்போ அறிவிச்சிருக்காங்க. பின்னடைவு முன்னடைவுலாம் கிடையாது. அப்போ திமுக எப்படி இருக்குது? நாங்கள் இப்படிலாம் திமுக நிலை என்ன சார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி அமைக்கப்படும். இது அதிகம் போட்டிடுறது கம்மி போட்டிடுறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. எத்தனை கட்சி இருக்குது? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை கட்சி வரப்போகுது? எத்தனை இடத்துல அவர்கள் போட்டியிட முடியும்? அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டணி அமைக்கிறோம். அந்தந்த கட்சிக்கு நிலை கருதி அவர்களுக்கு சட்டமன்ற இடங்கள் வழங்கப்படுகிறது, தொகுதி பையில் வழங்கப்படுகிறது. அதெல்லாம் அறிவு பின்னாடி பாருங்க. வேட்பாளர் குமாரி தான் இருப்பாங்க. அதாவது அதான் நாங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்க, நேற்று அறிவிச்சு கொடுத்தோம், இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டோம், நாங்கள் பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டோம். இப்பொழுது வேகமாக துரிதமாக ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளெல்லாம் எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியினுடைய விவரங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை முடிவு செய்தவுடன் உடனடியாக எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே அவர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் கொடுத்துருப்பா தம்பி, இதெல்லாம் கொடுத்து. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அந்த காட்சியை நாம் நேரலையாக பார்த்தோம். 297 அறிவிப்புகள் கொண்ட வாக்குறுதிகள் கொண்ட தேர்தல் அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் அதிமுகவின் முக்கிய வாக்குறுதியாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் போன்ற கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தி, அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 297 அறிவிப்புகள் கொண்ட தேர்தல் அறிக்கையை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறார். அதன் காட்சியை நாம் நேரலையாக பார்த்தோம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், தரமான வீடு, நகர பேருந்துகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் இலவச பேருந்து, அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை,